2 வருட காலம் முடிஞ்சும் எங்கள வந்துட்டு ஊருக்கு அனுப்புறாங்கல்ல. அப்படின்னு சொல்லி வந்துட்டு சில நபர்கள் வந்து நம்மளோட வந்துட்டு தொடர்பு கொண்டு பேசுறாங்க. உடனே நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். வீடியோ வந்து முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உண்டு. உங்களுக்கு வந்துட்டு 2 வருட காலம் எக்ரீமெண்ட் அடிச்சு நீங்க வெளிநாட்டுக்கு தொழிலாளரா வந்திருந்தீங்கன்னு சொன்னா, அந்த 2 வருட காலத்துக்கு வந்துட்டு நீங்க வேலை செய்து வேணும். அது ஒரு சப்ஜெக்ட். நபீல் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். இன்னொரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு 2 வருட காலம் உங்களுடைய எக்ரிமெண்ட் காலம் முடிஞ்சிருந்துச்சுன்னா உங்களை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு வந்துட்டு வற்புறுத்தி உங்களை வந்துட்டு வேலைக்கு வச்சிருக்க முடியாது. அது இந்த நாட்டு சட்டமும் அதைத்தான் சொல்லுது. சரியா? இரண்டாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு 2 வருடம் எக்ரிமெண்ட் அடிச்சு உங்களுடைய எக்ரிமெண்ட் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க அந்த எக்ரிமெண்ட்டை வந்துட்டு புதுப்பிச்சு இருந்தால் மறுகா இன்னும் ஒரு 2 வருடமோ இல்லை 1 வருடமோ நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு உங்களோட எக்ரிமெண்ட் காலத்தை நீங்கள் புதுப்பிச்சிருந்தா நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட தொடர்பு கொண்டு பேசுகிற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு 2 வருட காலம் முடிஞ்சுது, என்னை வந்து இன்னும் நாட்டுக்கு அனுப்புகிறாங்கல்ல, நான் வந்து இப்போ 2 வருடம் 8 மாதம் ஆகிட்டுது, 2 வருடம் 10 மாதம் ஆகிட்டுது, 3 வருடம் 8 மாதம் ஆகிட்டுது, 4 வருடம் ஆக போகுது, இன்னும் நாட்டுக்கு அனுப்புறாங்கல்ல அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட பேசி புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா ஒரு விதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு புலம்ப வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. காரணம் உங்களுடைய 2 வருட காலம் எக்ரிமெண்ட் முடிஞ்ச வந்து உங்களை வந்து கட்டாயமாக கண்டிப்பாக உங்களை வந்துட்டு நாட்டுக்கு அனுப்பி ஆகணும். இதில் நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று மேட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த இமேஜில் வந்துட்டு என்ன சொன்னால் வந்து அரபால எழுதப்பட்ட ஒரு விடயம், அதாவது தொழிலாளர்களோட சட்டத்தை பற்றி, அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸ் இதுகளை பற்றின சம்பந்தமான ஒரு தகவலை நான் இடத்துல ஃபிட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளணும். யாரை? நீங்கள் வந்து நேரடியாக வந்துட்டு எம்பேசியை தொடர்பு கொண்டு எம்பேசி மூலியமாக உங்களுக்கு உரிய தீர்வை வந்துட்டு பெற்றுக்கொள்ளணும் நீங்கள். சரியா? நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 2 வருட காலம் உங்களுடைய எக்ரிமெண்ட் காலம் முடிஞ்சிடும் சொன்னால் இவங்களுக்கு வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்துட்டு இவங்க வந்துட்டு வச்சிருக்கிறது உங்களை வந்து நாட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்றதான் வந்துட்டு அந்த எக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 2 வருடம் முடிஞ்சா உங்களுக்கு வந்து டிக்கெட்டை போட்டு உங்களுக்கு தரக்கூடிய போனஸை வந்துட்டு தந்து அவங்க வந்துட்டு நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ நாம் வந்துட்டு சும்மா புலம்ப தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் ரைட், எனக்கு 8 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சுது, அதிகமாக வந்து நான் 8 மாதம் இல்லை 1 வருஷம் அதிகமாக வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக வந்துட்டு எம்பேசியை தொடர்பு கொண்டு எம்பேசி மூலியம் உங்களுக்குரிய தீர்வு வந்துட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இதுக்கு மேலான தகவல் உங்களுக்கு எது சரி வேணும்னு சொன்னால் என்ன வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள். இன்பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கமெண்ட்லேயோ வந்துட்டு நீங்கள் என்ன வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட டிக்டாக் சேனல் இருக்குது, யூடியூப் இருக்குது, நஃபீல் தமிழ் மீடியா. யூடியூப்லேயும் வந்து நஃபீல் தமிழ் மீடியா யூடியூப் சேனலுடைய பேர். டிக்டாக்லேயும் வந்துட்டு நஃபீல் தமிழ் மீடியா தான் என்னுடைய சேனலுடைய பேர். நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்துட்டு என்னால் முடிந்த வரையில் இந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு என்னால் முடிந்த வரையில் என்னால் முடியுமான உதவியை உங்களுக்கு கட்டாயம் நான் சொல்லுவேன். அப்படியே வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஒரு செலக்ட் பண்ணி ஒரு லைக்கையும் போட்டுருங்க. உங்களோட தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.